विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् यदि अपरिचित्यादि विषयादि तस्मात् ससाधनं कर्म परित्यक्तं ब्रह्मोत्सुदा परमात्मा अभेद दर्शन विरोधात् आत्मार्थ परमेवेदि प्रतिपत्तव्यः यथा सुख लक्षणः मुक्ति ரெண்டாவது வாக்கியம். நம்ம சம்பிரதாயத்துல எல்லோரும் கர்மாவை பண்ணணும்னு சொல்ற, அதே சமயத்துல கன்னியாசியா இருக்கிறாரு கர்மா இல்லைன்ட்டு. கர்மா பண்ணணுங்கிறது கர்மா இல்லைங்கிறது எது ரைட்டு எது தப்பு இப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இதுக்கு சமாதானம் இது சொல்றார். உபதேச பிரகரணம் அது எப்படின்னா நமக்கு அப்பப்ப வரக்கூடியதான சந்தேகங்கள் எல்லாம் போக்கடிக்கும். கர்மாவையும் பண்ணணுங்கிறது சில பேர் கர்மா விடணுங்கிறது எதனால மோட்சம் அப்படின்னு, எது ரொம்ப நல்ல மார்க்கம் அப்படின்னு சந்தேகம் வந்தால் விவகார திசையில கர்மா பண்ணிட்டான். கர்மாவை பண்ணிட்டு இருந்தாக்கா அவனுக்கு சித்தசுத்தி வரும். சித்தசுத்தி வந்த பிறகு சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பரம்பொருளை நாடனம் எனக்கூடியதான எண்ணம் வரும். பிறகு பிரம்மனாதிகள் பண்ணி அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவத்தை அறிய போற இந்த வைத்தியமான சுகங்கள் இருக்கிறத இதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ரொம்ப ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும். சுகங்கள் எல்லாம் 65 இருக்கும், ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும். அதுக்கு காரணமா இருக்கக்கூடியதான புண்ணியமா இருக்கு. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கல. புண்ணிய நிலையில என்ன பண்ண போறேன், அந்த புண்ணியமான சுகத்தை அனுபவிக்காத குறைஞ்சு போயிடுறது. ஒன்றும் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணணும், நிச்சயமான ஒரு சுகத்தை நாடணும். நிச்சயமான சுகத்தை நாடணும்னா அதுக்கு வழி என்னன்னு தன் ஸ்வரூபத்தை தான் அறியணும். தன் ஸ்வரூபத்தை தான் அறியணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும், சித்தசுத்தி. அதனால கர்மாவை பற்றி லாபம் இல்லை. அதுக்காகத்தான் 2 வழி சொல்லு. ஆத்ம தத்துவத்தை நாம் அறியணும் எனக்கூடியதான தீவிரமான ஒரு ஆசைக்கும் கொண்டு அந்த ஆசை ரொம்ப பேருக்கு வரல பாருங்க. எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்க, வாழ்க்கையில முன்னேறணும், நிறைய காசு வரணும், நிறைய பொருள் வரணும், குழந்தைகள நல்லா இருக்கலாம். இந்த நைத்திகமான ஒரு அபிநயம் மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்காங்க. இதுக்கும் ஆசை இருக்கு. இதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரியாது. அதனால ஆசைப்படாது. எல்லாரும் பிறந்தவெல்லாம் போய் ஆகும், இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் வந்துடும். அப்படி பரவாயில்ல இருந்துச்சுன்னா நம்ம வெளியே பிறந்தேன். இந்த ஐடியால இருக்காத முக்கியமான ஒரு சுகம் உண்டு என்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது எப்ப தெரியாது, வேதாந்தத்துல கொஞ்சம் பிரவேசம் வந்த பிறகுதான் தெரியாது. அடுத்த பிறகு இன்னொரு ஜென்மம் அவ்வளவும் தெரிஞ்சது. அந்த ஜென்மம் நல்லா இருக்கணும், இதுதான் ஒரு எண்ணமே தவிர குரல் இல்லாதான ஒரு பேரானந்தம் இருக்கு என்பது தெரியலை. அந்த தெரிஞ்சதுக்காகத்தான் நாம் என்ன பண்ணணும், கர்மாக்களை ஸ்ரத்தையா பண்ணணும்.
பகவத் அர்ப்பணமாக பண்ணணும். எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டா இதுவே விசேஷமாக கர்மாவை பண்ணி காயவாக மகேந்திரா புத்தியாத்மனாவா பிரகதேஸ்வராவா கரோமியத்தியம் பரஸ்மை திருநாராயணாவே சமர்ப்பயாதி அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு இருக்காங்க. இது எதனால நமக்கு வேண்டியதும் வரட்டும், முக்தியும் வரட்டும். அந்த சிக்க சுத்தி பகவானை அடையணும்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தா அதனால ஆட்கொள்ளணும், உஜீவிக்கணும் அப்படின்னு வலிமையானால் அதுக்கு வழி என்ன? ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாவை பண்ணி சிக்க சுத்தி அதுக்கு பகவானே நினைச்சிருக்க கவனமெல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கர்மா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதற்காக ஒருவேளை ஆத்மாவை அறியணுங்கிறவனுக்கும் கர்மா அவசியம்னு தெரிவிக்கிறதுனால் கர்ம சாதனைகளா இருக்கக்கூடியதான யஜ்ஞாதிகளையும் யஜ்னோபவீதாதிகளையும் சிகாதிகளையும் அதை விடணும்னு சொல்லி இருக்காது. எதுக்காக சொல்லியிருக்க அதேன்னு சொல்லியிருக்கிறதுனால விடுவார். சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களையும் விட்டு விடுங்க அப்படின்னு குரு இருக்கார். சித்தன் வந்தார். அவருக்கு ரொம்ப நேரம் சில வருஷங்கள் பாடம் சொன்னார். திருப்பி பாடங்கள் சொன்னார். ஒரு தினம் சொன்னா போறாதோ முதல்ல தப்புமத்தின்னு வாழ்க்கை எண்ணிக்கை சொன்னாலும் அன்னைக்கு ஞானம் வந்துருக்குங்கிறார். மறுபடியும் எதற்காக சொல்லணும்? சந்தேகம் வந்து ஒரு தினம் தப்புமத்தி என்னதான் காப்பமத்தி எழுதி சொல்லலாம். அதே தானே சொல்லிட்டு இருக்கு. முதல் தரம் வர அறிவித்தாங்க திருநாள்கரையும் விட போறது. 100 தரம் சொன்னாலும் அதே அறிவித்தாரே விட போறது. அப்ப முதல் தரம் வராத அறிவு, முதல் தரம் வராத ஞானம் கடைசி தரம் வந்தது எது சொல்றது இப்படியெல்லாம் வெளி கேட்டேன். இல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த பிரம்மத்தை அது கரெக்டா இருக்கு, அது பெருசா இருக்கு, அதோட சர்வத்திற்குங்கிற குணம் இருக்கு, அது ரொம்ப பயங்கரமானது, இப்படியெல்லாம் நம்ம போர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். மதம்னு சொன்ன எதிரே அவர் கருணை கடல்னு ஒரு தினம் நினைச்சிருக்கோம். துஷ்கால சமர்ப்பிக்கிறார். சக்கரார்கள் எடுத்துட்டு அந்த கஜேந்திர கோஷத்துல கொண்டுட்டார். இதே நினைச்சிருக்கு. அதே நினைச்சோம் இது போறதுக்காக ஒண்ணு அது போறதுக்காக உபதேசம் பண்ண தத்துவமசி ஒண்ணுதான். ஆனா இந்த தத்துவமசியில நீங்க என்ன நினைச்சிருக்கு, பகவான் கோபம் உண்டா எதுவும் கொண்டு விடுவார், துஷ்காலத்தை மானம் பண்ணுவார் அப்படின்னு வச்சிருக்கேன். இன்னொரு நினைச்சிருக்கார், சித்தால் நல்லவராக அவளை காப்பாற்றுவார். அவர் கருணை கடவுள்னு சொல்லு. இன்னொருத்தர் 10,000 தபசன்யாலும் பிரத்யேகமாகிறது. அப்பப்ப நீங்க என்னென்னமோ ஒரு படிப்புக்கிட்ட அந்த ஐடியா உங்க மனசுல இருக்கு. இது போகணும்னா அப்பப்ப நீங்க புரிஞ்சு விட்ட சொல்ல வேண்டியதுதான். அதை விட்டு உபபத்தி பண்ணணும். நேரில் ஆட்சியும் சொல்லணும். கடைசியில் அந்த பிரபுத்தினுடைய ஸ்வரூபம் உங்களுக்கு தெரியும். பல முறை வேற ஏதோ கேட்கக்கூடாது. ஆகையால் பிரம்மாவேதம் எப்ப சொல்லணும் ஜீவனுக்கு, அப்ப கர்மாக்களை சொன்னா கஷ்டம். இப்படி பல தரம் அந்த சிஷ்யனுக்கு குரு சொன்னார். சொல்லியாச்சு. இப்ப அந்த குரு என்ன பண்ணீங்கன்னா சிஷ்யனை அழைச்சிட்டு போறார். எதுக்கு? பரமாத்மா அழைச்சிருக்கோம். ஒரே ஒரு வாசக்கால் இருக்கு. அந்த வாசக்கால ஒரு व्यक्ति தான் உள்ள போகலாம். இந்த குருவானவர் என்ன பண்றார், அது வரைக்கும் அழைச்சு அழைக்கணும் அந்த சிஷ்யனை இருந்தாலும் உள்ள போட்டாங்க. நான் வரமாட்டேன் உண்மையெல்லாம் போகுது. அப்ப சிஷ்யன் பயந்தான். இப்பெல்லாம் இவங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு சந்தேகம் வந்தா நீங்க ஒருத்தர் அவன் அந்த கணக்கோட்டக்காக நீங்க ஒருத்தர் காசை சொன்னு எனக்கு வந்ததாங்க எல்லா விதமான சந்தேகங்களையும் போக்களிட்டு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனை கஷ்டங்களுக்கும் நான் சொல்ல அதுக்கு பரிகாரம் சொல்லு. அப்பப்பெல்லாம் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து அப்படிப்பட்டதான தாங்கள் கொஞ்சம் விட்டு ஒட்டியா போகிறது என்ன போறதுன்னு அப்ப குரு சொன்னார். அப்பா உன்னிடத்துல இருக்கிற வீக்னஸ் காப்பாற்ற சாஸ்திரம் நல்லா வாசிச்சிருக்கேன், நல்லா வந்திருக்கேன். ஆனா என்ன இதனால அது வேணும் இது வேணும் இப்ப ஓட்டையை சமந்துட்டு இருக்கேன். நாளைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்றது? குழந்தைகள் வந்தா என்ன பண்றது? நான் போன பிறகு குழந்தைகள் கஷ்டமா இருப்பாளா, நாட்டுக்காரி கஷ்டமா இருப்பாளா, வீடு கஷ்டமா இருக்குமா, நம்ம கல்விக்குலாம் கஷ்டமா இருக்குமா, அவங்கள்ல சரியா மேனேஜ் பண்ணாலோ இந்த கவலை இருக்கா இல்லையா? மேலோடு உங்களுக்கு இல்லாத போனாலும்
உள்ளூர இருக்கா அந்த யோகம் பண்ணிட்டாங்க. நமக்கு மரியாதை இப்படியே இருக்குமா, கௌரவம் இருக்குமா, வயசான குறைஞ்சு போயிடுமா? ஒரு சின்ன ஒரு ராஜா அவன் ராஜ்யத்தை விட்டு போயிட்டான், காட்டுக்கு போறான். காட்டுக்கு போனா அவன் என்ன தெரியுமா, அவன் கத்தி மாட்டாக ஒரு யானை வளர்த்துட்டு இருந்ததுன்னா அந்த யானை நிறைய சாப்பாடு சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும், அதுக்கு சாப்பாடு போடுறா இல்லையோன்னு கவலைப்படும். எவ்வளவு போஷத்தை சேர்த்து வச்சோம்னா அந்த போஷங்கள்லாம் அனாவசியம் யூஸ் கொண்டு வரா. நம்ம சம்பாதிச்சிருக்கான காசை அதுக்கு அறிவு தெரியாம அழிச்சுடுவாரோ. அதனால என்ன பண்ணணும், இதெல்லாம் விடணும். யாரை எடுத்துக்கணும், அந்த திருமண ஒருத்தரம் வருமானத்தோட நீங்க எல்லாம் விட்டுக்கணும். அது போன பரவாயில்ல, மனசோட கவலை இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் மதான் கூப்பிட்டு அப்படின்னு இதைத்தான் சரணாகதி. அவனே சரணாகதி ஹோட்டல் சரணாகதினா அப்படி அந்த ஆத்மா தத்துவத்தில் வரும். யார் எனக்கு ஆத்மாவை தவிர வேற ஒன்றும் வேண்டாம் என்ற தீர்மானமான ஒரு அபிப்பிராயத்துல வராமல் அவருக்கு ஆத்மா தன் சொரூபத்தை காட்டு. தன் சொரூபத்தை காட்டுறத நீங்க எல்லாம் விட்டு எனக்கு ப்ரொடக்டுக்காக அது வேணும். இரவு போனால ஒரு வசந்த டப்பாவுங்க மாத்திரை டப்பாவுங்க எங்க போனாலும் நீங்க மாத்திரை கிடந்ததில்ல, மாத்திரை உங்களை வேணுதில்லை. மாத்திரத்தை போக போக பழைய மாத்திரையும் இருக்குது, இதையும் போய் கொண்டு வந்துடுறேன். போடுறதுல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். ஒவ்வொரு தினம் அதை போகணும், ஒரு 6 மாதம் போட்டுருந்தா இல்லை, ஒரு வாரம் விலை இருக்கிறது போட்டுருந்தான் கிடையாது. மாத்திரை போட்டு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஆகாரம் சாப்பிடலாம் அதோட அறிமுக மாத்திரை வச்சாச்சு காய்த்தாங்க. இது விடலையா இதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ காணிக்கிறாங்க. அப்ப அந்த ஆசை அது சிஸ்டம் புரியல. என்ன பண்றது, முன்னால போயிட்ட யாரும் இருக்க வேண்டாம், உங்க பக்கத்துல பயம் இருக்க. அந்த தைரிய மனுஷனுக்கு வரணும். ஆத்மா இருக்க எனக்கு இன்னும் விவகாரம் இல்லை அப்படின்னு தீர்மானமா போன. அப்ப நீங்க வேணும் கட்டாலே தெரியல, எல்லாத்தையும் எழுதணும். எல்லாத்தையும் விட்டு பகவான் உட்கள் பகவதீத சரணம். அவன் தான் ஏகாந்த ஏகாந்த மக்கள். அப்படிப்பட்டதான ஒரு நேரம் எங்கிட்டு வருமோ அவனுக்கு மக்கள் இல்லை. அதனால வேதாந்தங்கள் எத்தனை கேட்கணும், எதுவே இருக்கணும். அதனால நமக்கு வரணும். அது எப்படி வரும், சர்வபிரதாத்தான் வரும். அதை காட்டுறவர் குரு. அதனால ஒருவேளை ஐக்கியம் இல்லாத போனால் சொல்லியிருக்காது. அதாவது கர்ம சம்மந்தி ஸ்வரூபத்வம், கர்ம நிமித்த வல்லாது அசம்பந்த ரூபதானிக்கா. கர்மாசிரமங்கள் என்ன வெள்ளத்துல பண்ணுங்க, நீங்க ஆசிரமத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு இல்லக்கா, நான் பேசாது. கர்மானுக்க கர்ம சாதனானுக்கா, கர்மாக்களை விடு, கர்ம சாதனங்களான உபயோகிக்காதுகளை விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அபரிதிக்காது விசிக்காது கருத்ராகம் பண்ணணும் எனக்கூடியதாக இல்லாத போனால் சொல்லியிருக்காது. சாதனம் கர்ம பரிச்சம் எல்லா கர்மாக்களும் அப்ப விடணும். நம்ம முன்னாடி இருக்காங்க கல்யாணங்களே பண்றதில்லை. எப்படா பண்ணுவீங்க, உடனே கல்விக்கு. ஏன்னா அன்னைக்குதான் நாட்டியார் சொல்லி கொடுத்தாரு. நாட்டியானுக்கத்தோட ஆரம்பம். அதனால அதை மட்டும் இருக்கான். எல்லாரும் பிராபத்தியம் பார்த்தா நாட்டியானுக்கும் அது காய்களாலும் காய்கல்ல. காய்களாருதான் வேலை போகணும். கிரகத்து நாள் தான் உத்தியோகத்தில் நினைக்காருங்க. காய்களாக இருக்கோம்னா சாயங்காலமானா ரொம்ப டயர்டா இருக்கு. இது இருக்கா அது பக்தி பூர்ணமா வரணும். அதனால கர்மானி சாதனம், அதுக்கு சாதனமா இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எது என்ன பொருட்கள் தீர்த்தங்கள் கைத்தியம் மூச்சுடா கர்மாத்மா அபேத கருத்தன விரோதா. ராமவேத பரமாத்மாவே எனக்கூடியதான அபேதத்துக்கு விரோதமா இருக்கு. ராமவேத பரமாத்மா வேறுங்கிற ஞானத்துக்கு கொடுக்கணும். ஆத்மா பிரதிபத்தல்ல அறிவை பரமாத்மாவுடன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தை அறிஞரும். அதான் சொன்னால் பிரதிபத்தல்ல யதா சுக்லட்சணம்
வேதத்துல எப்படி தெரிஞ்சிருக்கோ அப்படி ஆத்மாவை தெரிஞ்சிருக்கோம். ஏதோ நம்ம இஷ்டமா அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அதெல்லாம் கற்பனம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறது. தீபத்தில் இருக்கிற பகவான் வேற, அதே போல வேற இன்னொரு இடத்துல பகவான் வேற. இப்படியும் நினைச்சது அது வேற இது வேற அப்படின்னு நினைச்சிருக்கேன். அது வேற தங்கள் என்பது பகவான் உங்களுக்கு அவருக்கா தெரியல. பகவான் எப்படி இருக்கார், வேதத்துல எப்படி சொல்லியிருக்காரோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா உண்மையான வடிவமானது, மாறாத வடிவமானது, கருவத்துக்கு அப்பாற்பட்டவர், அறிவு வடிவமாக இருக்கிறவர், ஒரே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறவர். இதுதான் இருந்தது ஆனந்தோ பிரம்ம வித்யதாராத. அதை விட்டு நமக்கு என்னென்ன தோன்றதோ அப்படி தீர்காரின்னு ஒருத்தர் நினைக்கிறது, ஒருத்தர் வந்து கோபிகளோட நினைக்கிறது, வண்ணச்சந்திரவன் நினைக்கிறது. இதெல்லாம் இருக்கு. அந்த பகவான் இந்த மனசை விட்டு போகப்படாதுங்கிறதுக்காக பல உருவங்களையும் பல கைகளுக்கு சொன்னோம். ஆனா அவருடைய உண்மையான ஸ்வரூபம் இதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதான் இது விளையாடு பிடிச்சுதான் நமக்கு என்ன லாபம். முக்தி அசத்காரிகம் பந்தா அப்படின்னு சார்ந்து திருடன் அழைச்சுங்களா ராஜாக்கு முன்னால ரிசல்ட் கேட்டார் போலீஸ்காரன். என்ன இன்னொருத்தருக்கு காசு எடுத்து ஆகணும், இன்னொருத்தர் காசு வச்சிருந்தாலே தோஷமா, அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க இந்த காசு வச்சிருக்கோம் தப்புங்கா அப்படின்னு ராஜா கேட்கிறார். இல்ல இல்ல அவனுக்கு தெரியாம ஒரு காசை எடுத்து வந்திருக்கான், அதனால திருட்டு தரேன். திருட்டு தரேங்கிறது தனி டெபினேஷன் இருக்கு. அவனுக்கு தேவையான பொருளை அவன் வைத்துக் கொள்வது, அது யாருக்கு சேர்ந்ததோ அவனுக்கு தெரியாமல் தான் எடுத்து வைக்கணும். அதான் திருடுதல். திருடுதல் எல்லாமே இருக்கும். அந்த காசுகள்லாம் தெரியாத இருக்கு. எந்த சந்தர்ப்பத்தில் திருடன்னு சொல்லணும். இன்னொரு காசு நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா பேங்க் எல்லாம் திருடலாம். அவங்க யாராவது காசு நாங்க வச்சிருக்கோம் அது திருடன் திருடா அப்படி இல்ல. இன்னொருத்தருடைய காசை அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு கொண்டு வந்தாக்கா அதுக்கு திருட பண்ண முடியும். இப்படி கல்விக்காரு அப்படின்னு அவனை கேட்டா நான் திருடன் போகிறான். ராஜா என்ன பண்ணுவான், ராஜா நம்ம வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க பரிசுத்தை சொல்லக்கூடாது. அப்போ பண்ணினவனு அவனுக்கு பண்ணவனு இருந்தாலும் போகும். அப்போ பண்ணாதவனுக்கு சிக்ஷை கொடுத்தாலும் ராஜா ஆகணும். ராஜாங்கிறவன் எப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படியும் அப்படி எதுனாலே ராஜாவுக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். தப்பு எப்படி நடந்தாலும் ராஜாவுக்கு கஷ்டம். ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல ராமன் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்காரு. அழகா பரிபாலனை பண்ணிருக்காரு. ஒரு ரோகமும் இல்லை. எல்லாம் ஆனந்தமா அறிஞ்சிட்டு இருக்கா. எல்லாம் நம்மளதான் இருக்குது. இல்லாம ராமன் ஒரு நாளைக்கு ஆஸ்தானத்துல உட்கார்ந்து ஜனங்களோட பேசிட்டு இருக்கார். ராமன் வந்து கடைகளை ஒவ்வொரு பழக்க ஆரம்பிச்சு என்ன பண்றது அவெல்லாம் விரட்டி விரட்டி பார்த்தா விடல ராஜா வரைக்கும் கேட்கறது என்ன ஆச்சு என்ன ஏழு அப்படின்னு கேட்கிறேன். அந்த ரத்தம் இந்த நாய்க்கு என்ன ஆச்சு ராமன் கேட்கிறாரு. அந்த நாய் சொல்லிட்ட மனுஷன் காட்சியில எனக்கு அபகாரம் நடந்திருக்கு. ராமன் ராஜ்யத்தில் இருக்கும்போது ராஜ்ய பரிபாலனால உலகத்துல யாருக்கும் நடக்காத அபகாரம் எனக்கு வந்து இது கவனிக்க வேண்டாமா ராஜா, அது கபலை பண்றதுக்காக வந்துருக்கு சொன்ன. அப்ப சொன்ன இந்த நாய கலையத்துல அழைச்சிடுவாங்க, வரக்கூடாது. சாதாரண நாய் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நம்ம வீட்டுல வளர்க்கிறோம், அந்த நாய் சொல்லணும். சாதாரணமாக நாய் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்ப அந்த நாய் யார் அபகாரம் பண்ண எதிர்த்து சொல்லிட்டு அவர் சொல்லிட்டா நான் வாழ்க்கை வழியில நடுவுல படிச்சுட்டு இருக்கேன். அவன் ஒரு பக்கம் பண்ணல, ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கேன். இந்த பிச்சுக்காரர் வந்தார். அவர் வந்து என்கிட்ட வந்து எதுவும் சொன்னார். கொலைச்சேன், வேற என்ன பண்ணுவோம், எனக்கு வேற வாழ்க்கை பாடுறேன். அவரும் நான் கையில கருத்தை போயிட்டு 2 மண்டல போட்டார். ரத்தம் உண்டு. தப்பு பண்ணாத என்னோட தப்பு பண்ணினால இன்கம் இருக்காருன்னா என்ன போய் சொல்லுங்க. இந்த விற்பனையான நிறமை வெளியே அடிக்காம நான் என்ன பண்றேன்,
அதுக்காக ராஜா கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணுங்க, அந்த பிச்சைக்காரன் வயிற்றுல வாங்கல யாரு அந்த இடத்துல பண்ண பிச்சைக்காரன் வைக்கணுங்க. அதுக்கு ரொம்ப பிறகு நான் தப்பு பண்ணாம ஏன் அதை அடிச்சு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பிச்சைக்காரன் காலம் இருந்து மத்தியானம் 2 மணிக்கு எல்லா இடத்துலயும் ஒத்தருக்கு அவரோட கமலம் போல வருது. ரொம்ப சிரமம் வருது. ரொம்ப சிரமப்பட்டது வேற வழி மரத்தடியில நிழலுக்காக போகலான்னு நினைச்சேன். அந்த என்னால இந்த பார்வை என்னை கடிக்கிறதா போல குழப்பது இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. கடிக்கப்பட்டதுனால எனக்கு அடி அடிச்சு என்ன பண்றது. மந்திரிகளை கூப்பிட்டேன், 8 மந்திரிகள். அவளை கூப்பிட்டு யாருக்கு தப்பு யாருக்கு ரைட்டு, நான் தப்பு பண்ணல, அவனுடைய சபாவம் கலக்கிறது. இந்த பிராமணனும் அதை அடிச்சுட்டார். அடிக்கிறது ஏன் அடிச்சதுன்னு இப்படி சொல்ற. பிராமணனை இப்படி சொன்னா பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு மந்திரிகள்லாம் யோசனை பண்ணுவேன். யோசனை கிடைக்கிறது என்னங்க, நான் இது தப்பு இல்லை, அது நடுவர்கள் பார்த்தோம்னா அதனுடைய வழி அந்த இங்க பார்த்துட்டோம்னா இந்த கருத்துக்கு தெரியுமா தெரியும். ஆனா இதுதான் மனசு பார்க்கறது பேசுறது இதுக்கு தெரிய வேண்டாம். அப்படி இல்லை, நாலு இருக்கவங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா அப்படித்தான். இவர் மரத்தடியில் வந்திருக்காருன்னு சொன்னா அந்த மரத்தடியில அது படுக்கிறது. இப்பதான் இங்க வந்து படுக்கிறது. அந்த இடத்துல இவர் வராதவங்கிறதுக்கா பயந்து கட்டவிட்டு இவர் பயந்து அடிச்சுட்டார். என்ன இருந்தாலும் அடிக்கிறது தப்பு தான். அது தப்பு பண்ணல. அடிச்சிருந்ததுக்காக அடிச்சிருந்தால் தப்பு, அடிச்சிருந்து வந்திருந்தால் அடிச்சிருந்தா தப்பு. அது அடிக்கணும் வரல, மேல பாயவும் பாயல, பெருமை பழக்கம் இருக்கு. அதனுடைய லட்சணத்துக்காக பார்த்து ஆகையால் இவர் அடித்தது தப்பு. அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது, அவருக்கு ஒரு 10 நாள் ஒரு வேலையும் பண்ணாம வெறுமை உட்காருங்க. அதான் பனிஷ்மெண்ட். ஒரு வேலையும் கொடுக்குறாங்க, வெறுமை உட்காருங்க. அப்படின்னா சொல்லிட்டா நான் சஜஷனை கொடுக்கணுமாங்கிறாங்க. என்ன வேணும் இல்ல இல்ல இல்லைன்னா வேண்டாம், கோயிலுக்கு கர்மகர்த்தாவை கண்டுபிடிக்கணும். மாதா பட்சம் கொடுக்க முடியல. என்ன ஆச்சுன்னா இந்த பெரிய பெரிய கோயில்கள்லாம் அதுல கர்மகாரியங்கள்ல நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு நிறைய காசு வரும். அந்த காசு வர காலத்துல அதை சொந்த சேவைக்கு எடுத்துட்டாருனால் அடுத்த பிறகு நாயா கிடைக்கும். ஆனா அப்ப பண்றதுக்கு இதெல்லாம் தெரியவே இருக்காது. இன்னொரு நாளைக்கு அதனுடைய விலை வந்த பிரகாரம் தெரியும். ஆகையால் அப்படி பண்ணிக்கோங்க. எனக்கு அதனால என்ன லாபம்னு கேட்டாங்க. நான் இப்படித்தான் போன ஜமாவில் இருந்த என்ன ஆயிடுச்சு, இப்படித்தான் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கலாச்சாரத்தை தருங்க. அப்பதான் நிறைய லாபம் கொஞ்சம் கொஞ்சமா நான் சாப்பிட்டேன். அதனாலே இப்படி வந்துருக்கு. அதனால் தப்பு பண்றனால இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ராமனிடத்துல இப்படி எல்லாம் நடந்தது உத்தரராமத்துல காரணத்துல இருக்கு. அதே மாதிரி லோகத்துல இருக்கக்கூடிய எதை பண்ணா உண்மையை நம்பி இருக்கணும், கர்மத்தை நம்பணும். எப்படி பண்றதோ எப்படி இருக்கோ அப்படி நம்பினானால் அவருக்கு ஒரு தோஷமும் வராது. மாறுவதாக எதுக்கோ வந்ததை வேற எதுக்கோ மிகப்புறக்கூடிய கருவிலையானால் அது நம்ம சாஸ்திரம் ஒத்துக்கலாம். ஆனா எனக்கு தெரியாமல் போகலாம். இன்னொரு நாளைக்கு அதனுடைய விளைவு செய்திருக்கார். அதே போல பொய்யான பொருளை கொடுத்துட்டாங்கன்னா அது முன்னுக்கு வர முடியாது. அதனால இந்த திருடனுக்கு எந்த பலம் கொடுக்கிறது ராஜாவுக்கு தெரியல. எனக்கு என்ன பண்றது, திருடனும் நான் திருடனுங்கிறான், போலீஸ்காரனும் திருடனுங்கிறான். ராஜா சொல்லலாம், எனக்கு சொன்னாலும் ராஜாவுக்கு போகணும்னு கர்நாதிபதியோ ஹைகோர்ட் ஜட்ஜுங்கிறேன். அவளுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எது நிஜம்னு பார்த்து கரெக்டா கொடுக்கணும். இந்த வக்கீலும் இவன் சொல்றதை பார்த்தா அவங்க ரைட்டு தெரியும். அந்த வக்கீல முன்னாலேயே அவன்கிட்ட ஒத்துக்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்களையும் வாதனம் பண்ணும்போது அவனை ஃபீஸ் கொடுத்துருப்பான். இவனுடைய பாபமெல்லாம் அங்க கட்டு போகணும். இவன் என்ன யார் என்ன பேசுறாங்கிறது கிடையாது, என்ன விட்னஸ் கொடுக்குறாங்கிறது கிடையாது. உண்மை என்னமோ தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி.
அதனால்தான் காலோபி நவமந்தவ்யா கரியிலிருந்து பூமிகா மறுபடியும் தேவதாசேனால் முகரூபேன திஷ்டதி. சின்ன குழந்தைக்கான ராஜா நமக்கு 90 வயசு நாம சொல்றதானே உண்மை நினைக்காது. இந்த ராஜாவுக்கு வயசு கணக்கு கிடையாது. அவனுடைய பொசிஷன் அர்மத்துக்கு அதிர்ச்சது இருக்கான். அதை தெரிஞ்சுட்டு பண்ணணும். என்ன பண்றதுன்னு அப்படியா அந்த ராஜா என்ன பண்ணா தெரியுமா? உபனிஷத்துல காரணம் பழுக்க பழுக்க காய்க்கிற இரும்பு கொண்டாங்க அவன் கையில கொடுங்கோன்னு. அவன் கற்றாடினா உண்மையே நம்பியிருந்தாங்கன்னா நெருப்பிச்சுடாங்க. அப்படி இல்லாத போனா நெருப்பி பொசிச்சுடும். உண்மையான அந்த பிரம்மத்தையே நம்பியிருப்பாங்கன்னா காப்பாற்றுறாங்க. நெருப்புல போட்டா பிரசாதனை நெருப்பிட்டானா கழுத்துக்கு பெரிய பெரிய கல்லெல்லாம் கட்ட சமுத்திரத்துல போட்டார். அஞ்சுட்டானா யானையை வச்சு அதை நடிச்சுட்டு இருந்த கடனான நிலைமை எனக்கு பயமா இருக்கு. நான் நம்பி சொல்லணும் விட்டுருவாரா இவனையே உங்களுக்கு காயம் பண்ணிட்டு அந்த நம்பிக்கை பகவான் என்ன தீர்மா இருக்கணும். அதான் அனன்யாக அனன்யமான ஒரு பக்தி பகவானிடத்துல நிச்சயமா காப்பாற்றப்படும். சத்தியாதிகம் முக்கிய அகச்சாதிகம் பரிதா ஒரு நாள் விட்டு அதுக்காக சொன்ன அப்படிப்பட்டதான அந்த பிரபம் பிரசாதனம் கர்ம பரித்தியம் மோட்சணா பரமாத்மா அபேதர்சன விரோத ஆத்மாத பரவிவாத பிரதிபத்தல்ய அதான் பரமாத்மா எப்படி தெரிஞ்சிருக்கணும். வேதனைகளில் பிரம்ம லட்சணம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி கைத்தறிவப்படத்துல ஏதோ வாய்மான பூகாரி ஜாயங்க அப்படின்னு ஜெகஜன்மத்துக்கு காரணக்கும் சொல்லியிருக்கேன். ஆனந்தோ பிரம்மே விஜயதானாத் ஆனந்த வடிவம்னு சொல்லியிருக்கேன். அத்தியஞானமனம் பிரம்மா அவருக்கு ஒரு லட்சணம் சொல்லியிருக்கேன். வேதார இருக்கிற விஜயானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பல உபநிஷத்துல கூடி பார்த்து அந்த அப்படி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆனதுக்கு நிச்சயம் கேட்டாங்க கேட்கறதே சந்தேகத்தை கிடைக்கிறேன். அதை கேட்கிறார் சத்தியமானே சித்தியமானே வேதனா என் சரீரம் எரிஞ்சாலோ அல்லது என் சரீரத்துல ஏதாவது வெட்கப்பட்டாலோ ரொம்ப வலிக்கிறது. ஒன்றுமே வலிக்கல அப்படி வலிக்கிறது. அதனால பிரத்யம் துக்கம் ஆமாகும். மனுஷாளுக்கு எல்லோருக்கும் ஒரு கவலை என்ன தெரியுமா? நான் பசி தாகம் இதை கலந்து முடிக்கிறதோ நம்ம என்ன இருந்தாலும் சரி. ஒரு ஏகாதசினாலே ஜாதி காரணம் எப்ப பண்றது அதுல கவலை இருக்கான். எப்ப ஜாதிக்கு வரும் எப்ப எப்ப நம்ம ஜாதிலாம் இருக்கா. அந்த ஜாதிசிதான் கண்டாக்கத்தான் 4 தரம் பார்க்கலாம். அவனே 8 மணிக்கு வந்து பார்க்க கல் வளர்த்ததுன்னு ஒரு குழி காக்கா கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் மகளை மகான பார்த்துட்டு கசகரத்தை பாருங்க உடனே வளர்த்தேன். அதுவும் அபாரம். அந்த பசிங்கிற ஒரு கொடுமை இருக்கு. மனுஷால தாங்க முடியும். அதான் சொல்றால் அசனாயாதி நிமித்தம் பிரத்யம் துக்கம் அசனாயா விசாகம் பசி தாகம் பசி தாகம். ஒரு 6 மணி நேரம் ஆனதுமே அதுக்கு திருப்தி பண்ணினாலும் மறுபடியும் வருது. இந்த துக்கமானது எல்லோருக்கும் பிரத்யட்சமாக இருக்கு. அரசாயம் ஆத்மா நீங்க சொல்ற இந்த ஆத்மாவோ எப்படி இருக்க? அயம் ஆத்மா அபகதாத்மா விதரோ விமிருத்தோ விசோகோ விசிரஸ்த அதிகாரங்கல்பா அப்படின்னு. அயம் ஆத்மா அபகதாத்மா. இந்த ஆத்மாவுக்கு புதுசாக சம்பந்தம் இல்லை. கயப்படவில்லை. கிடையாது. ஒரு அதோட கவலை இல்லை. அதை பத்தி எதையோ கவலைப்பட்டே இருக்கு. அனாவசியமான விஷயங்கள்லாம் கவலைப்பட்டது. அவனுக்கு கவலைப்படுறது நம்மளுக்கே தெரியல. ஏன் கவலைப்படுறதுன்னு கேட்க தெரியல. அவனுக்கு கவலை நிற்கவே இல்லை. இதை பண்ணினாலும் அந்த கவலை போயிட்டே இருக்க. தூங்கின்ற கவலை நடவு 2 நிமிஷம் எழுதிட்டேன்னா அது கவலை. ஏன் தூக்கத்தோட எழுதில்லை தூக்கம் வருமானதா? அப்பதான் டைம் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு எழுதிருந்தாங்க.
2 நிமிஷத்துக்கு ஒன்றும் சரியாக பார்க்கலாம். ஒரு துணிட்டா சரி போறவங்க தேவைப்படுது. ஆனா அது எழுதுனா அப்பப்ப எவ்வளவு நேரம் ஒரு விதமா இருக்கு. சரியா 2 வருஷம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த கவலை மனசுனால வந்து தெரிஞ்சுக்கணும். அது கவலை மகாமி செஞ்ச இது சாப்பிடணுங்கிற ஆசை இல்லை அவருக்கு. தீர்க்கத்தை கொடுக்கணும்னு ஆசை இல்லை. கஷ்ட கஷ்டமாயிருக்கு. நம்ம அதிர்ஷ்டம் எப்படி இருக்கணும்? தெரிஞ்சவங்க ஆயிருக்கும், நினைச்சல் ஆகலாம். எதை நினைச்சானோ நினைச்சதுனாலே எதுக்காக மாட்டேங்குது. நினைச்சா ஆயிடுறது. அப்படிப்பட்டதான பரமாத்மாவை நினைக்கணுங்கிறத எடுக்க முடியும். ஆத்மா விதரோ குருதோ சர்வகங்கா சர்வரகா அப்படின்னு சொல்றது. இது சுருக்கா அது மட்டும் இல்ல. அந்த பரமாத்மாவுக்கு மாறுதலா இருக்கு. அவர் குணங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கா? நமக்கு கவலை இல்லாத குணம் இருக்கா? கதி இல்லாம இருக்கா? கலத்தனம் இல்லாம இருக்கா? மரணம் இல்லாமல் இருக்கா? இக்காலும் நமக்கு இருக்கு, அவருக்கு இல்லை. இருக்கும் வெறுக்குமாக நம்ம இருக்கிறதுக்கும் அவர் வெறுக்குமாக இருக்கார். எப்படி ஒண்ணா வரும்? அநேக நன்றாக தர்ம சமீபா நமக்கு இருக்கிற கவலைகளும் சம்சாரத்துல துன்பங்களும் இதோட ஒண்ணுமே நினைக்க முடியாது. அதற்கு ஒரு கவலையும் இல்லை. எப்பொழுதும் ஆனந்த ஆனந்த ஸ்வரூபமா இருக்க ஆனந்தாத்மகமதுமந்தம் முத்தம் முத்தம் அவர் நாராயணத்துல சொல்லப்பவே கிடையாது. சாந்திரானந்தாவபோதாத்மகம் ஆனந்த கட்சியா இருக்காரு. அவங்கள போதாத்மகன் ஞான கட்சியா இருக்காரு. அந்த அக்னி ஜனானம் ஜனங்கள் செய்யறாங்க. பாக்கியம்ங்கிறார்கள். அன்னத்தான் எடுத்து கேட்கறது. ஆனா அந்த பிரம்மனே நான் சொன்னா இருக்கிறதுங்கிற அநேக சம்சார தர்ம சம்யுக்தா. ஒரு தர்மமா 2 தர்மமா? சரீரத்துல கவலை, சரீரத்துல வியாதி, மனசுல கவலை, பிராணமும் மூச்சு முட்டுறது, இத்தனையும் இருக்க நம்ம ஒண்ணும் இல்லை. சும்மா இருந்தாலே ஜனங்கள்ல நம்மளை பார்த்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இது என்ன பண்றது? உனக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம அடையும். நமக்குள்ள என்ன போகாதுல என்ன இருக்க நம்ம மேல ஒரு வயசாரு பண்றது. பெருமையில இருந்தாலும் இப்படி லோகத்துல காணப்படுறதோ இல்லை. அவனுக்கு ஒரு ஐயாயிரம் டிஃபிகல்டி இருக்கிறது தெரியல. அவன் தான் சொல்லிட்டான். அவன் தான் கஷ்டப்படுறாங்க. மற்றவர்கள் மோசமா இருக்கா போது இல்லைன்னா வேதாந்த வாசிக்கிறவங்களை கஷ்டமே தெரியாதுங்க. அஞ்சுமுறையா வாசிக்கிறேன் கஷ்டம். ஆனா ஒரு ஆள் நடந்த அவனே நினைச்சிருக்கான். இப்படி கவலைப்பட்டிருக்காங்க. இந்த கவலைகளுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கக்கூடியதான பல சம்சாரங்கள், இதுல தர்மங்கள் இருக்கக்கூடிய எனக்கும் பரமாத்மாவும் ஆத்மத்வனத்தை மனம் சம்சாரணம் பரமாத்மாவை நானுங்கிறேன், நானே பரமாத்மாங்கிறேன். அத்தகைய சீதத்வன பிரதிபத்தியம் சொல்றது. நெருப்பு சின்ன இருக்குன்னு சொன்னா கேட்கறது இல்லை. நெருப்பு சின்ன இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரே பரமாத்மான்னு சொன்னான். இத்தனை நாளா நான் என்ன சொல்லிட்டேன்? பரமாத்மாவை நான் வழிபடணும், அவருக்கு தொண்டு பண்ணணும், தொண்டு புரியணும், அதனால நமக்கு கருத்தை வாழ்ந்து கொள்ளணும் இப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். பரமாத்மாவை நாம நினைச்சு சொல்லல. இதுல நெருப்பு சிறுமைக்கு நினைக்கிற மாதிரி இருக்க. இது எப்படி நான் நம்புவேன்? இப்ப பார்க்கிறேன். இதுல இந்த வேதம்னு ஒண்ணு இருக்கு. அது யாராலும் எழுதப்பட்டதான புத்தகம் இல்லை. அது யாரோ ஒருத்தர் சொன்னதான புத்தகம் இல்லை. ஒருத்தர் சொல்லியிருக்காரையானால் அதை சரியா கவனிக்காம இருக்கலாம். அவர் ஒழுங்கா புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். எவ்வளவு பெரிய முனிவரா இருக்கட்டும், பெரிய ரசிகா இருக்கட்டும், அது ஒருத்தர் எழுதினாரையானால் அவரிடத்திலையும் கத்து இருக்கலாமா இல்லையா?
அரிஸ்டாட்டல் மாதிரி இருந்தான். அவர் சொன்னதெல்லாம் பின்னால் தப்புன்னு சொல்லலையா? எக்கனாமிக்ஸ் அவ்வளவு பெரியவங்களாம் இருந்தான். அவரெல்லாம் தப்புன்னு பின்னால தப்புன்னு சொல்லலையா? இதுக்கு யாருக்கே எக்கனாமிக்ஸ் தெரியும். அவர் சொன்ன ரூல்ஸ் ஒன்றும் தெரியாது. அந்த வழியில் ஏறது ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஏறது இது பரஸ்பர விரோதம் காயாதம் நெருங்க போவாங்கன்னு சொன்ன காயதான் எல்லாம் போகுது. எல்லாம் அப்படிதான் சாதிப்பாங்க. கவர்மெண்ட் இன்னும் சொல்லிட்டு போயிடுச்சு. முதல் ரிப்போர்ட் குறைக்கணும் குறைக்க மாட்டேங்கிறான். அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஒரு சங்கம் ஒரு விவகாரம் இல்லாமட்டான போயிட்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த பரமாத்மா எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம கேட்கிறான்னா அந்த வேதத்துல இவனுக்கு சந்தேகம் வேதமான சர்வதக பிரமாபூதமானது பகவான் கூட்டுக்காட்டாக வெளியே வந்ததாக கிடந்தார். அதுதான் கௌரவமா ஒத்தரால் எழுதப்பட்டதான கிரந்தமா இருக்கிறதுனால் அவர் எப்படி அதை அறிந்தார் என்ற பொறுப்பு அவர் எழுதியிருக்கும். நான் எப்படி புரிஞ்சுட்டானோ அப்படித்தானே ஒரு விஷயம் எழுதுவேன். அதை எப்படி புரிஞ்சுட்டானோ அதைத்தானே சொல்லுவேன். நான் அதெல்லாம் சொல்ல முடியுமா? அதே வச்சுட்டு அந்த விருப்பம் கிடையாது. மனுஷாலத்தில் விதமா பார்க்கணும். அது ஒரு தேசமும் ஒருவருக்கு ஆஸ்காரம் இல்லை, சான்ஸ் இல்லை. அதனால அந்த வேதம் சொல்றது நமக்கு நான் எப்படி சார் நம்புறது அப்படின்னு சொல்றாங்க. வேதாந்தம் சொன்னா அதை நம்ம கேட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசுல ஒரு கலை இருக்கு. அந்த கலை என்ன ஃப்ரீக்வன்சியோடு நோக்கணும். அதான் விபரீத பாவனா. விபரீத பாவனா நம்ம வேற விதமாக கிரகிச்சிருக்கோம். அது வேற விதமா சொன்னா நம்ம மனசு வைக்க மாட்டேங்குது. இந்த மனசுல ஒரு தோஷம். மனசு என்ன எதிர்பார்க்கறது? யாராவது ஒரு பேசுனா அதுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேசணும். நமக்கு தெரிஞ்சதே அதை சொல்லாம வச்சுங்களேன், இந்த லெக்சர் வேஸ்ட். ஏன்டாங்க எனக்கு தெரிஞ்சதும் மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு. அரசனா போர் இருக்கு. தெரிஞ்ச விஷயத்தையே சொன்னா மனசு ஒத்துக்காது. தெரியாத விஷயம் சொன்னான்னு வச்சுங்களேன், இந்த லெக்சர் சரியா இல்லை. ஏன்னா அவமானம் பெரியாளுக்கெல்லாம் புரிஞ்சுக்கலாமா? நமக்கு இதனால பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சாலும் தப்பு இல்லை, புரியாத போனாலும் தப்பு இல்லை. தினமாதான் பேசணும். அதுக்கு சாஸ்திரம் சொல்றது கலத்தை பேசினா மனசு ரிஜெக்ட் பண்ணிவிடும். தெரியாத பேசினா மனசு நமக்கு இஷ்டம் இல்லை, தூங்கிவிடும். அதனால விவகாரம் முதல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அது ஓஹோ இப்படி இருக்குன்னு தெரியுமோ இல்லையா? அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி விசார மாட்டாங்க. கைகாலி விலாசத்தின் வார்த்தை என்ன, அந்த வேதத்துல வேதாந்தத்தை வார்த்தை என்ன, கைகாலத்து எல்லாம் அதுக்குள்ள இருக்கணும். மனசுக்கு மனசுடைய தப்பம். மனசானது ஆள் போட்டியும் ராம் போட்டியும் மனசுக்குள்ள முன்னாடியே இருக்கணும். இது சொல்றது எதிர்க்கிறோம். இது விபரீத பாவனா. தெரியாத போனால் அசம்பாவனா. பிரமாண அசம்பாவனா, கல்வி அசம்பாவனா. அது வேற இருக்கு. இந்த வேதம் பிரமாணம் என்ன? அவன் சொல்றது பிரமாணம் இல்லையா? சான்சர் சொல்றது பிரமாணம் இல்லையா? ஐயாயிரம் சொல்றது பிரமாணம் இல்லையா? அவனும் நம்முடைய நமக்காகத்தானே பேசுகிறார் அப்படின்னு ஒரு பிரயோகம். இது பிரமாண அசம்பாவம். அதுக்கப்புறம் யாரோ பேசுறாங்க அந்த ஆத்மா அப்படி இருக்கு, இப்படியே இருக்கக்கூடாது. வேதம் சொல்றதுன்னா வேதத்துக்கு இப்படியே அர்த்தம் இருக்கக்கூடாது. எதுவாக அந்த வேதம் இருக்கிறது இன்னொருத்தர் சொல்றாங்க அப்படி. இது பிரமேய அசம்பாவம். மனசு நடக்கப்படுகிறாங்க. டிஃபிகல்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரே ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்கா, ஒரு குரு ஒரே சொல்றார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கான். அது என்ன விவகாரம்? அவருடைய மனசுடைய பரிபாகத்துக்கு தகுந்தா போல. அதனால்தான் கர்ணாவசமே பகவன் பக்தி பண்ணணும். அது எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கணும். மனசு இந்த மனசை விட்டக்கூடியதான பாம்ஸ் மோஷன்ஸ் எல்லாம் போகணும். இப்படி இருக்க பாவனை போகணும். இதுக்காக சிரவணம் மட்டும் சொல்லலாம். அர்த்தம் சிரவணம் மனனும் விதியாகணும். அவனையும் சொல்றாங்க உங்க மனசுல இருக்க பிரமாண அசம்பாவனை இருக்கு, பிரமேய அசம்பாவனை இருக்கு, விபரீத பாவனை இருக்கு. நீங்க என்ன வச்சுக்கிட்டு அதான் வேற நான் வேற தீர்மானம் பண்றேன். நான் காட்டிய
ஆத்மா பிருந்தா பரமாத்மா ஜோதி அப்படின்னு பரமாத்மா வேறு நான் வேறு எனக்கு அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்ன இப்ப போய் சொன்னோம் ஏதோ அவருக்கு ரெண்டு கையில வளர்த்து நமக்கு எண்ணம் வந்துட்டு வரும் என்கிற எண்ணம் தீர்மானமா நாட்டில் ஆழமா பதிக்குது. அதனால வேதாந்த சொன்னா புரிய மாட்டேன். அப்ப அவரையே நாடு அவரை கர்மயோகி பண்ண இது வேணும் அது வேணும்னு கேட்காத அவருக்காக கர்மாக்களை பண்ணு. அப்பொழுது உன் மனசுல பழைய எண்ணங்கள்லாம் போகும். அப்ப எல்லாரும் அதே பரம்பொருள் தானே எனக்குள்ள இருந்தது. இல்லைன்னு கை ஆடுமா கண்ணு பார்க்குமா வாயை பேசுமா நமக்கு என்ன சக்தி இருக்குன்னு இதெல்லாம் அவர்மா பேசிட்டு இருக்காரு. ஆகையால் பொருளை விட்டுட்டு அந்த பொருளுக்கு சொல்லக்கூடியதான கைத்தறிகள் இருக்கும் அதை பாருங்கிற அறிவு மேல வரும். அதற்காக அது வரைக்கும் இப்படித்தான் சொல்லிடும். அந்த கிறிஸ்டியன் கேட்கிறார் இப்படியா இந்த சமுத்திரத்துக்குள்ள அல்லல் பட்டு இருக்கு. இந்த சமுதாயத்துல எனது பரமாத்மான்னு நினைக்கிற சொல்றதுலாம் என்னமா வரும். அது நெருப்பு சுடல நெருப்பு சின்னமான இருக்க உங்க வார்த்தைன்னு அக்னியோட பிரதிபத்தியம் சம்சாரிக்க தன்மை சர்வ அத்வைதமே அதிகிருதான் சம்சாரி. இந்த சம்சாரத்தில் இருக்கு. எனக்கு அத்வைத சாதனத்திலையும் நிச்சய சாதனத்திலையும் அதிகாரம் உண்டு. அது என்னது அத்வைத சாதனம்னு என்ன? மனிதனை பகவான் சுத்தி பண்ணி உனக்கு என்னென்ன வேணுமோ அந்த இடத்துல என்னென்ன சாதனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எது வேணுமோ அந்த சாதனங்கள். காசுல முன்னேறணுமா? காசு வேணுமா? ஒரு யாகத்தப்பல் ஜன்மம் வேணுமா? கிராம காம பிரம்ம ரத்த காம என்ன பார்த்தாலே 100 பேர் அடங்கணுக்கா அப்படி பிரம்ம ரத்த கௌரியம் பிரம்ம ரத்த காம உங்களுக்கு காரியம் வேணுங்க. காரியம் உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அந்தந்த ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவன் வேதங்களை சொல்லியிருக்கார் சாதனங்கள். அதோட மட்டுமல்ல ஒவ்வொரு சாதனத்தையும் அடையிறதுக்காக யாராதிகள் பண்ண முடிகிறதோ அவரும் என்னை அடையணும் என்பதற்காக பல உருவங்களை இருக்குது. உங்களுக்கு எல்லா விதமான இளைஞர்கள் தான் போகணும்னா நடந்துட்டே உருவம் எடுத்துட்டேன். குடும்பத்துல மனசு சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னா சுப்பிரமணிய சுவாமியா உருவத்தை எடுத்துட்டு இருக்கேன். நான் சொன்ன ஜன்ம மனிதர்களானால் இருக்கக்கூடியதான எண்ணங்கள் கொலைகள் இதை மனசாட்சிகள் எண்ணம் வேணுமா? ஒன்னும் படித்த எத்தனை தரம் படித்தாலும் மண்டையில வேலையை எல்லா போகங்களும் வேணும். நான் ரொம்ப கஷ்டப்படாம கஷ்டப்பட முடியல என்னால. ஆனா எல்லா வசதிகளும் எல்லாம் நல்லா சோஃபா வேணும், டிவி வேணும், ஏசி வேணும். வேற ஒண்ணும் பண்ண மாட்டேன். உட்காந்துட்டு டிவி பார்த்தேன், காலை நீக்கிட்டு தான் உட்கார்ந்து இப்படி வாழ்க்கையை அனுபவிக்கணும். மூணு காலத்திலும் சத்தியமா இருக்காரு. நீங்க சத்தியமா இருக்கணுங்கிறத பல உருவங்களை எடுத்துட்டு அதுக்கு பல தோற்றங்களை பண்ணி அவங்க கொடுத்துருக்கேன். மனிதனுக்குத்தான் ஞாபகம் பண்ண முடியாது. ரோட்ல இருக்கக்கூடிய எந்த இனமும் பண்ண முடியாதான வசதி உங்களுக்கு பகவான் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம அதை பின்பற்றலைங்கிறது அது வேற இருக்கு. நமக்குத்தான் இருக்கு. அடுத்ததுக்குதான் சாஸ்திரத்துல அதிகாரம் இத்தனையான இல்லையா இதெல்லாம் வேண்டாது. எத்தனை சுகத்தையும் எத்தனை துன்பங்களை அனுபவித்து எவ்வளவு பதினாலும் மறுபடியும் திரும்பி வர வேண்டியதாக நிகழ்வுகள் வேண்டாம் அப்படின்னு வைராக்கியம் வந்தவனுக்கு மறுபடியும் நீ வேண்டாம் அவ்வாறு உன்னோட ஒன்ன போயிடுறது நினைக்கிறானோ அவனுக்கு வேதாந்தத்தை கொடுத்துட்டேன். பல பேர் இதுல சுதந்திரத்தான் அடிபட்டு துப்பால இங்க அங்க வழக்கு அங்க இங்க வழக்கு ஒரு புத்தகத்தான் மோதக்கிறார்கள். இது வரைக்கும் வராது. அதுவே அது விடுறதில்லை, குறைச்சுட்டே இருக்கா. அது மாதிரியான வாழ்க்கையில அடிப்பட்டு அம்மா படித்தா ஸ்கூல்ல போனா வாத்தியார் அடித்தார். இப்பெல்லாம் வாத்தியார் அடிக்கிறது இல்லை. அம்மா அப்பா முன்னாடி அடிக்கிறது இல்லை. ஆட்டுக்காரி அடிக்கிறதுக்கு சக்தி இல்லை. அது ஆன புதுசுல கல்யாணம் அபிமானம் கல்யாணம் ஆகிறப்ப லாபம் இல்லை. கல்யாணம்
நேரம் பேசுறது சொல்லவே வேண்டியதில்லை, அனுபவித்து கண்ணன் இருக்கலாம். இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கே தவிர எதுக்காக சுகத்தை நாடுகளோட எத்தனை ஜன்மாக்கள் இது போல அனுபவிச்சாங்க. எது நினைக்கிறதோ அது வேற நடக்க மாட்டேங்குது, எது வேண்டாமோ அது முன்னால நிற்கிறது. இப்படியே முடிச்சு வாழ்க்கை அமைச்சிருக்கு. சம்பந்தமான குடும்பத்துல இருந்தவா அவன் கல்யாணம் ஆனவரை வேலையா இருக்கான். வாரியார் குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு அமெரிக்கால இருக்கான். அங்கேயே அந்தூர் வச்ச மாதிரி கிளப் பண்ணணுங்கிறார் அந்த ஆட்டுக்காரன். இந்தூர் வந்து உபநீதம் கட்டிட்டு வருஷமா இருக்கான். அந்தூருக்கு போனப்பறம் என்ன ட்ரீட்மெண்ட் போட்டுக்கோங்கிறார். அங்கேயும் இங்க வந்து அந்த அம்மா வந்து கடை கட்டுறதே மறந்துட்டான். என்ன சொல்லுவாளோ என்னமோ எவ்வளவு வித்தியாசங்கள் லோகத்துல காணப்படுகிறோம். இத்தனை பெரிய மனுஷன் வாழ்ந்துட்டே இருக்கான். இப்படி பார்த்து பார்த்து வைராக்கியம் வந்தவனுக்கு அப்படின்னு பெருமைகள்லாம் யார் நினைக்கிறானோ அவனுக்கும் வேதாந்தத்தை கொடுக்கிறது நிச்சய சாதனம். ஆச்சாரியர் இன்னொரு வழியில் சம்சாதீக தன்மை சர்வாபியுதய நிச்சய சாதன அபிப்பிரதா எல்லா விதமான கன்சார ஆக்டிவிட்டிஸுக்கும் அபியுதயம் நிச்சயம், நிச்சயமான பிரேயசம் நிச்சயம். நிச்சயத்தில் என்ன சாஸ்வதமான நன்மை மோட்சம். நிச்சய சாதனை அபிப்பிரதா அதுக்கு அதிகாரம் இருக்கு. இது மனுஷனுக்கு கரெக்டான பிறகு மனுஷனுக்கும் மோட்சத்துக்கும் மகாபுருஷ சம்சயா எவ்வளவும் அவ்வளவு அனுகிரகமா இருக்கான் கிடைக்கும். இதுன்னா கிடைக்காது, மானிட பிறகு கிடைக்காது. பிறகு கிடைக்கிறத வைராக்கியம் மூச்சுவாகணும் வேதாந்தத்தை கேட்கணும் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல என்ன இந்த ரெண்டு ஆசை இருக்கலாம். அது அடையத்துக்கு வேண்டியதான சத்புருஷ சங்கமம் மகாபுருஷ கர்மதாசம் பிரம்மசித்தனத்திலேயே இருக்கிறவா. அப்படிப்பட்ட மனுஷால கிடைக்கிறது வாழ்க்கையில கஷ்டம். ஆகையால் அதிகமாக அபியுதய நிச்சயதான கர்மானே அதில் கலந்ததான கர்மாக்களோ சத்சாதனானிக யஜ்னோபவீதாதீனு அதுக்கு சாதனமா இருக்கக்கூடியதான யஜ்னோபவீதம் சித்த இதை முதல்ல சொல்லிட்டேன். தலையில சித்த இருக்கிறதா அந்த சித்த ரொம்ப முக்கியம். ஸ்திரீகளா இருந்தாலும் சரி புருஷாலா இருந்தாலும் சரி, ஸ்திரீகள் தான் தலைச்சாரம் வச்சுக்கணும், புருஷால் வச்சுக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு. ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தூரை தவிர மற்ற ஊர்ல இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் இருக்கிற ஸ்திரீத்துவமே இல்லை. அவளுக்கு 100க்கு 5% அவளுக்கு ஸ்திரீத்துவம் இருக்கு. புருஷ லட்சணம் தான். நம்ம பாரதீயத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஸ்திரீத்துவம் பரிபூர்ணமா இருக்கும். அவ மனசுல காருண்யம் இருக்கு. எப்படி வளர்க்கணும் எனக்கூடியதான கர்ம இங்க இருந்ததுக்கு காரணம் என்ன? அவளுடைய பழக்க வழக்கங்கள் எப்போதுமே சின்ன வயசுல அம்மா அப்பா சொன்ன மாதிரி கேட்கணும். கல்யாணம் மாமியார் மாமனார் சொன்னபடி கேட்கணும். மற்றவர்கள் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அது அப்படி அவெல்லாம் என்ன நிறைய உத்தியோகத்துல காசு இஷ்டமா நான் பண்ணுங்கிற அபிப்பிராயத்துல அவ இருக்கா. பெரியவர்கள் சொன்னது கேட்கணும். தர்மம் எப்படி சொல்றதோ அப்படி நான் நடக்கிறது சாஸ்திரத்துக்கு சம்மதமா இருக்காதுங்கிற எண்ணம் தான் இந்தூர்ல இருக்கிறவாள். அந்தூர்ல இருக்கிறவாளுக்கு என்னென்ன கையில மாற்றி விடுவாங்க, ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. எந்த மதத்தையும் சொன்னது என்ன, ஆனா விவகாரம் என்ன இங்க இருக்கக்கூடியதான வசதியை நிறுவி கொண்ட இந்த சிக்கையை கட்டணா என்ன ஸ்ரீஸ்வ லட்சணம் காரியாதிகள்லாம் போறது இல்லை. புதுசாக இதா இருக்கணும், நிறையா போடுறது இல்லையே தவிர முன் போட்டு இருக்கணும். சிக்கை இருக்கணும். அது இருந்தால்தான் இவனுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஞாபகத்துக்கு வளர்றதுக்கும் அந்த ஆத்ம தத்துவம் அந்த பக்தி எல்லாம் வளர்றதுக்கும் அந்த வழியா இருக்கிறது. அது இல்லை, அது தெரிஞ்சாத்தானே தெரியாது. அது அனுசரிச்சாவே தெரியாது. கஷ்டம் கஷ்டங்கிறான் எனக்காக அது இருந்தாதான் உன் மூலம் மூலம் ஒன்னா சேரும். அது சேர்ந்து நீங்களுக்கு நியமனம் பண்ற கஷ்டம். அதே மாதிரி ஒப்பந்தங்கள் கஷ்டம் சொன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. இப்ப வேண்டாம், புத்தகத்தை வரப்போகுது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் பிரயோஜனம் இருக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்க. நம்ம முன்னோர்களோ ஆச்சாரம் விடுதல் அவக்கம்பர் போதாரணம் எப்படிப்பட்டதான மகான்கள் அவ வாழ்க்கையை சரி பண்ணினா போல வேற யாரும் எந்த கருத்துக்கும் தெரிவிக்க முடியாது.
எப்படி வாங்கினா அதுக்கு பிரயோஜனம் எழுதியிருக்காரு. குருஷ்ய சூத்திரம், ஆபத்தல்ல குருஷ்ய சூத்திரம் கௌத சூத்திரம் பார்த்துக்கிறோம். எப்படி எந்த பண்ணணுங்கிற அர்த்தத்தை தான் பார்க்கறாரு தவிர அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை பார்க்கறது இல்லை. அவர் ஜீவியை வியாக்கியானம் பண்ணிட்டார். அவர் பேர் என்னன்னா சிக்கரை எடுத்துருக்காரு. அபங்கம்னா ஜடன்னு அர்த்தம். அதை வர முடிவு அது பேரே எடுத்துருக்காரு. ஏன்னா அவர் பேர் என்ன தெரியல. அவர் வியாக்கியானம் என்ன அழகா வியாக்கியானம் பண்ணிட்டாரு. அதனால அபிநயனுக்கு சாதனானி கர்மானி சாதனானிக்க யஜ்னோபவாதி உபயோகிக்காது கடன் வரைப்பது என்ன நான் விடுவேன் இதை விடுறதுக்கு பயமா இருக்க அப்படின்னு கிறிஸ்டியன் கேட்கலாம். இப்ப குரு பதில் கிறிஸ்டியன் போறாக்கும் குரு இப்ப கிறிஸ்டியன் இப்ப குருன்னு நம்ம நாட்டுல சொன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசம். மற்ற ஊர்ல என்ன கொடுக்கிறாங்க, மாஸ்டர்னு டிரான்ஸ்லேட் பண்றதோ டீச்சர்னு டிரான்ஸ்லேட் பண்றதோ ரொம்ப வேற வார்த்தை இல்லை. அது என்ன வார்த்தை தான் சொல்லு. குருன்னு சொன்னா டீச்சர்னு சொல்றா, டீச்சர்னு சொல்றா, மாஸ்டர்னு சொல்றா, ஏதோ வார்த்தை சொல்லித்தானே. ஆனா குருங்கிற பதத்துக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்ல முடியாது. குருன்னு என்ன நினைச்சிருக்கோம். சாதாரணமா ஒரு டீச்சர்னா எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி தரதுனால டீச்சர் டீச்சர் அதனால்தான் இருக்கிற விஷயத்தை ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்காக பண்ணினா பண்ண இல்லைன்னா தொலைஞ்சு போன சொல்றவர் டீச்சர் டீச்சர் அவ்வளோ நீங்க சொன்னா அதை நான் அவன் கேட்கிறோம் கேட்கிற பதில் நான் சொல்லிட்டே இருக்கணுங்கிறது டீச்சர் ஏன்னா நோக்கத்தில் வச்சிருக்கோம். மாஸ்டர்னா அடிச்சு நம்ம அடிச்சு கொண்டு வரவரை மாஸ்டர். இந்த மூணு உள்ள குரு அது வேற. அந்த சிஷ்யன் தன்னுடைய கடவுளை சொன்னானால் அல்லது கடவுளை இவரே கண்டுபிடித்து அவன் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சந்தேகமும் இந்த சந்தேகத்தை காரணத்தையும் போக்குறவன் குரு. அவன் கொஸ்டனை கிரேன் பண்ணவே தெரியல. அப்புறம் கொஸ்டனை என்னமா கேட்கணும்னு தெரியல அவனுக்கு. அவ்வளவு கடவுள் இருக்கான். அவனுடைய மனசுக்குள்ள பூந்து அவன் இருக்கா இப்படி கேட்கிறானே இதுதான் கேள்வியா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது இருக்காது யோஜனை பண்ணி அதை ஆட்டம் பண்றாராம் குரு. குரு சிஷ்யனுடைய இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான தாபத்தை போக்குனவர் குரு. இப்ப சிஷ்ய நிக்காபகாரக்காக அவருக்காக கொடுக்கிற பிரசாதம். குருங்கிறவன் எப்படி இருக்கலாம். 2-3 நாள் முன்னாள் இருந்து பேப்பர்ல படிச்ச மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஆசிரமத்துக்குள்ள நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்கும். மனசுக்கு எவ்வளவு கவலையா இருக்கு. யாராவது ஒருத்தர் ஒரு கன்னியாகுமரிக்கு போகணும்னா பயமா இருக்கா. நீ இப்படி பண்ணி மறுபடியும் நம்ம இப்படி கண்ணினா நம்ம மதத்துக்கோ அல்லது நம்ம சம்பிரதாயத்துக்கோ அழுக்கல்லவா. குருங்கிறவர் எப்படி இருக்கிறான். கிருஷ்ணத்துல ஒரு பயிற்சி எதிர்பார்க்கிறார். பரிபூர்ணோகி குரு நாம பதவி ஆச்சாரியர் கைத்தொழில் பாக்கியத்துல எல்லாமே திருப்தி அடைஞ்சவன்னா குரு. இது வேணும்னு பேசுகிறார். அப்ப அந்த குருவானவர் எப்படி இருக்கணும். கிருஷ்ணனை முழுமையாக கணக்கு வைக்கணுங்கிறதுக்காகவும் அவரிடத்துல நாம் எதையும் எதிர்பாராமல் பாராமல் இருக்கணுங்கிறவர் குரு. இதுக்கு நான் என்ன சொல்லுங்க, 4 பேர் சொல்லுங்க.